ராயல் கியூ vs ஈஸி போட் கம்பேரிஷன் வீடியோ பார்ட் 3. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாவது பார்ட். ஆல்ரெடி 2 பார்ட் நான் செஞ்சிருக்கிறேன். ராயல் கியூ போட்னா என்ன, ஈஸி போட்னா என்ன, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம், இது நல்ல இல்லையாங்கிற வீடியோ தான் இந்த சீரீஸில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி இருக்கிற 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க. அது எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் கீழே இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் 1, 2 இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பிளேலிஸ்ட்டோட எண்டில் நீங்கள் இந்த 2 போட்டரை ஃபுல் பேசிக்லேருந்து எல்லா விஷயத்தையும் அறிஞ்சு சொல்லுங்க. இதில் இருக்கிற பிரச்சனை, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா, இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு என்ன மாதிரி நடந்துட்டீங்கிற எல்லா விஷயத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. இந்த 2 போட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டு உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணுற கேபிட்டல், நீங்கள் பொட் வாங்குறதுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கலாம், நீங்கள் கேஸ் ஃபீஸுக்கு பேமெண்ட் கொடுக்கலாம். ஆனால் உங்களோட கேபிட்டல், ட்ரேடிங் கேபிட்டல், நீங்கள் $10,000 வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த $10,000 உங்களோட எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்குமே தவிர இந்த பொட்ஸுகள கையில் நீங்கள் பொட்ஸோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. நாளைக்கு இந்த பொட்ஸுகள் இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியில் போனாலும், பிஸ்னஸை விட்டு வெளியில் போனாலும், பேங்க்ரஃப்ட் ஆகினா கூட உங்களோட ஃபண்ட் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் உங்களோட எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ரஃப்ட் ஆகினாலோ, உங்களோட எக்ஸ்சேஞ்சியல் மார்க்கெட்டை விட்டு போனாலோ உங்களோட ஃபண்டுக்கு ஆபத்து. ஆனால் இந்த பொட்டுகளால் அந்த ஃபண்டுக்கு ஆபத்தான்னு கேட்டால் இல்லை, இந்த பொட்டுகளால் ட்ரேட் பண்ண மட்டும் தான் முடியும். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் இதை பற்றி கதைச்சிட்டேன், எப்படி இந்த பொட்டுகள் அந்த ஃபண்ட் எக்ஸஸ் பண்ணுதுன்னு சொல்லி. அடுத்தது 2லேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சஸ் கனெக்ட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சுன்னு இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட 4-5 எக்ஸ்சேஞ்சிட்ட 2மே சப்போர்ட். அடுத்தது என்ன ஸ்ட்ராட்டஜி இந்த 2 போட்டும் யூஸ் பண்ணுதுன்னு சொன்னால், முதலாவது ராயல் கியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுது. இது ரெகுலர் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஏஐ மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் 3 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சுருக்காங்க. முதலாவது வேர்ல்ட் வேர்ஹவுஸ் மூட், சப்மின் மூட், ரியல் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லி அதில் நீங்கள் விரும்பினதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். 3க்கும் 3 விதமாக அது ட்ரேட் பண்ணும். இதில் வேர்ல்ட் வேர்ஹவுஸ் மூட் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் மார்க்கெட் கீழே போகக்குள்ள வாங்கி என்ன பண்ணணும்னு சொன்னால் எவரேஜ் பண்ணும். இப்போ எடுத்து வாங்குறீங்க, கீழே வாங்கி 2ஐயும் வாங்கி எவரேஜ் பண்ணும். நீங்கள் திரும்ப கீழே போகக்குள்ள கீழே வாங்கினீங்கன்னா திரும்ப அந்த 3ஐயும் வச்சு எவரேஜ் பண்ணும். 4வது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எவரேஜ் பண்ணி உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து ஒரு கட்டத்தில் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை தாண்டி மார்க்கெட் போகக்குள்ள ப்ராஃபிட் எடுக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வார ப்ராஃபிட் கடும் குறைவாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் மைனஸில் பயங்கரமாக வச்சுட்டு ஹோல்ட் பண்ண தேவையில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் குறைய இருக்கும். மார்க்கெட் கிரேஷுக்குள்ளே போனாலும் கீழே போனாலும் நீங்கள் ப்ராப்பரான போதுமான அளவு கால்பேக்ஸ்கள் நீங்கள் செட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் கீழே வாங்கி என்ன செய்யும்னு சொன்னால் அதில் எடுக்கிற ப்ராஃபிட்டை வச்சு கீழே உங்களோட என்ட்ரி பாயிண்ட், அதாவது எடுக்கிற ப்ராஃபிட்டில் கீழே வாங்கி உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை மேக்ஸிமம் குறைச்சிட்டே வந்து ப்ராஃபிட் எடுக்க பார்க்கும். மார்க்கெட் கீழே ஃபுல் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போய்த்துன்னு சொன்னால் லைக் மேக்ஸிமம் வாங்கி ஒரு குறிப்பிட்ட ஹட்டத்துக்கு என்ட்ரி பாயிண்ட்டை குறைச்சிட்டு வரும். திரும்ப புல் மார்க்கெட் மேலே ஆரம்பிக்கக்குள்ள அப்படி கிரேஷில் இருந்து திரும்ப ரீகவர் ஆகக்குள்ள அவங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கும். ஸோ இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக பெரிய அளவில் கனகாலம் எடுக்கும். சில நேரம் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கே லைக் வீக்ஸில் போகலாம், இல்லை மந்த்ஸில் போய், இல்லை இயரில் கூட போகலாம். பெரிய பிஎம் ஆகிடுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னு சொன்னால். 2வது சப்பின் மூடுன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து, சப்பின் மூடு என்ன பண்ணுன்னு சொன்னால், மேலே வாங்கிட்டீங்க கீழே போகுதுன்னு சொன்னால் கீழே வாங்குற எல்லாத்தையும் தனித்தனி என்ட்ரியாக கன்சிடர் பண்ணு. கீழே வாங்குறத தனியை விற்று ப்ராஃபிட் எடுக்கும். அதுக்கு பிறகு கீழே வாங்கி அதை வைக்கின்னு சொன்னால் தனித்தனியை கீழே ப்ராஃபிட் எடுத்து அந்த எல்லா ப்ராஃபிட்டையும் என்ன செய்யும்னு சொன்னால் அதில் வார ப்ராஃபிட்டை எடுத்து அந்த ப்ராஃபிட்டை உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கிறதுக்கு கொண்டு வரும். ஓகே, கீழே வாங்கி விற்று அதில் வார ப்ராஃபிட் எடுத்து என்ட்ரி பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்து ஒரு கட்டத்தில் அந்த என்ட்ரி பாயிண்ட்டை விடக்கூடிய போகல மொத்தமாக இருக்கிற எல்லா வாங்கின எல்லாத்தையுமே வித்து ப்ராஃபிட் எடுக்கும். இதுவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராஃபிட் வர மாட்டேங்க. ஏன்னா எடுக்கிற ப்ராஃபிட் எல்லாத்தையுமே என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கிறதுக்காக பாவிக்கிறதால மேபி இதில் கூட நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வீக்ஸில், மந்த்ஸில், இயர்ஸில் போகலாம் டைம். 3வது சப்பின் மூட் ரியல் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வாங்கும், மார்க்கெட் கீழே போய்த்துன்னு சொன்னால் கீழே தனித்தனி ஒவ்வொரு என்ட்ரியும் தனித்தனியை பார்த்து தனித்தனியாக விற்று ப்ராஃபிட் எடுத்து அதில் வார ப்ராஃபிட்டை உங்களுக்கே தந்துடும். அது என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்க மாட்டேங்கி கீழே இப்போ மார்க்கெட் நல்லா கீழே இறங்கி கீழே சைட் வேஸில் போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சைட் வேஸில் போகக்குள்ளே கீழே வாங்கி விற்று உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் மேலே வாங்கியிருப்பீங்க, இந்த மேலே வாங்கின என்ட்ரியெல்லாம் திரும்ப மார்க்கெட் ரிகவர் ஆகி திரும்ப அங்கே போகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த மேலே வாங்கின இதெல்லாம் மைனஸ்லேயே தான் இருக்கும். கீழே வாங்குறத மட்டும் கீழே இருக்கிறத தனியாக செப்பரேட் என்ட்ரியாக எடுத்து அதில் வார ப்ராஃபிட்டே உங்களுக்கு கண்டினியூஸாக தந்துட்டு இருக்கும். ஸோ சப்மிட் மூட் ரியல் டைம் செட்டில்மெண்ட்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராஃபிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் டொப்பில் வாங்கினதெல்லாம் மைனஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் எப்போ மார்க்கெட் ரிகவர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு.
ஆனால் ஈஸி போர்டில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற 3 ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க தானே ரோல் கியூ, அந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணின ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், இப்போ அதில் டிஃபால்ட்டாகவே அவங்க ஸ்ட்ராட்டஜி சந்திப்பாங்க. நீங்கள் வேணா மேனுவலாக மேனிப்புலேஷன் பண்ணலாம். ஆனால் டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு சொன்னால், ஒரு இடத்த வாங்குது, மார்க்கெட் கீழே போனால் கீழே வாங்கும், கீழே வாங்கி அதுக்கு கீழே போகுதுன்னு சொன்னால் மேலே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பீரியடை என்ன செய்யணும்னு சொன்னால் வேர்ஹவுஸ் மூட் மாதிரி ட்ரீட் பண்ணும். ஓகே, எவரேஜ் பண்ணும், மொத்தமாக எவரேஜ் பண்ணும். அதுக்கு கீழே மார்க்கெட் இறங்கிட்டு சொன்னால் அந்த மொத்தமாக எவரேஜ் பண்ணதை அப்படியே வச்சுட்டு கீழே வாங்குறத தனித்தனியாக செப்பரேட்டாக ட்ரீட் பண்ணும். கீழே ஒவ்வொரு இடத்தையும் வாங்கி விற்க அதில் வர ப்ராஃபிட்டை இது செய்கிற மாதிரி என்ன சப்மிட் மூட் செய்கிற மாதிரி ரோல் கியூவில் மொத்தமாக ஒன்று எவரேஜ் ப்ரைஸை குறைக்கிறதோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மொத்தமாக ப்ராஃபிட் தரதோ இல்லாமல் ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்காங்க. அதாவது சப்மிட் மூட் ப்ளஸ் சப்மிட் மூட் ரியல் டைம் செட்டில்மெண்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணின ஸ்ட்ராட்டஜி தான் ஈஸி போர்டில் இருக்கிறது. ஸோ இது என்ன செய்யணும்னு சொன்னால், கீழே வார ப்ராஃபிட் கீழே தனித்தனியை பார்த்து வார ப்ராஃபிட்டில் 50% என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கிறதுக்கு பாவிக்கும், அடுத்த 50% உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தரும். ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராஃபிட் இல்லாமல் வெயிட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லாத என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கிற வரைக்கும். ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதால நீங்கள் மேலே வாங்கினதெல்லாம் அப்படியே கனகாலத்துக்கு லொஸ்ட்டில் மைனஸில் ஃப்ளோட்டிங் லொஸ்ட்டில் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்டா எடுக்கிற ப்ராஃபிட்டில் 50% என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கிறதுக்கு பாவிக்கும், 50% உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தரும். நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக ரோல் கியூ பொட் பாவிச்சிட்டு இருந்தேன். நான் கிட்டத்தட்ட $1000 மேலே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பொட் சேல்ஸ் கிட்டத்தட்ட $16,000 மேலே நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இருந்தும் நான் ஈஸி போட்டுக்கு மாறினத்துக்குரிய, அதாவது ஈஸி போட்டையும் சேர்த்ததுக்கு, அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணல, ரோல் கியூ போட்டு செஞ்சு தான் இருக்கேன். ஈஸி போட்டையும் நான் எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மெயின் காரணமே அதோட ஸ்ட்ராட்டஜி. ரோயல் கியூவில் இருக்கிற தனித்தனியாக இருக்கிற 3 ஸ்ட்ராட்டஜியையும் ஃபுல்லாக கம்பைன் பண்ணி மொத்தமாக 3-in-1 ஸ்ட்ராட்டஜியாக போயிட்டுருக்கு. அதை நீங்கள் மெனுவலாக செட்டப் பண்ண வேண்டிய எந்த அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே அதுதான் ஸ்ட்ராட்டஜி. மேலே வாங்குறது எல்லாம் இது மொத்தமாக எவரேஜ் பண்ணும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் கீழே வாங்குகிற ஒவ்வொரு என்ட்ரியையும் தனித்தனியாக ட்ரீட் பண்ணி அதில் வார ப்ராஃபிட்டை 50% என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கிறதுக்கு பாவிக்கும், 50% உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தரும். ஸோ இது எனக்கு இது பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக பற்றிக்கு என்ன காரணம்னு சொன்னால், நான் ரோல் கியூ ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் 2020-21 புல் மார்க்கெட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் பெரிய அளவில் இதுக்கு கேபிட்டல் எல்லாம் போடாமல் லைக் $100 ஒரு காயினுக்கு $100 சொல்லி அப்படி நார்மலாக வச்சு ஸ்டார்ட் பண்ணி நிறைய அல்காயின்ஸ்கள் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த பிஎம் மார்க்கெட்டில் நான் ஸ்டார்ட் பண்ண நிறைய காயின்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 90-இருந்து 95, சில காயினெல்லாம் 99% கூட இன்றைக்கு வரைக்கும் மைனஸில் இருக்கி. இட்ஸ் மோர் தென் 4 வருஷமாக சில காயின்கள் -99 வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அர்த்தம் என்னென்னு சொன்னால், நீங்கள் $100 உங்களோட கேபிட்டல்னு சொன்னால் ஒரு காயினுக்கு நீங்கள் $100 அலோகேட் பண்ணீங்கன்னு சொன்னால் அது -99 வந்துட்டு $100 வாங்கினது அப்புறம் -99 வந்துட்டுன்னு சொன்னால் அர்த்தம் நீங்கள் போட்ட $100 பெறுமதி இப்போ $1. யோசிச்சு பாருங்கள், $100 பெறுமதி இப்போ $1 இருக்குது. மைனஸ், அதாவது ஃப்ளோட்டிங் லாஸ் தான். அதே மாதிரி சொல்லுவாங்க அது ஃப்ளோட்டிங் லாஸ் தான் திரும்ப ரீகவர் ஆகுன்னு சொல்லி. இப்போ அந்த -99 ஆல்மோஸ்ட் 100% இது ரீகவர் ஆகுறதுக்கு அந்த காயின் 200% பம்ப் ஆகணும், 2 மடங்கு பம்ப் ஆகணும். ஸோ அநேகமான காயின்கள் பிஎம் மார்க்கெட்டில் இதுதான் ரியாலிட்டி விலை கொள்ளுங்க. அநேகமான காயின்கள் பிஎம் மார்க்கெட்டில் கீழே போகிற காயின்கள் வெளியே வர மாட்டேங்குது. ஓகே, அநேகமான காயின்கள் வெளியே வர மாட்டேங்குது. ஒன்லி பிட்காயின் எத்தூரியம் போன்ற டாப் கிரிப்டோ கரன்சியில் தான் வெளியில் வரும். அநேகமான காயின்கள் சின்ன ஆல் காயின்ஸ் எல்லாம் லைக் அதுக்கு பிறகு அவங்களோட கம்பெனி சக்ஸஸாக போயிட்டு மட்டும்தான் அது வெளியில் வரும். ஓகே, சும்மா ஹைப்ல எல்லாம் வெளியில் வராது. ஸோ நான் தான் நினைக்கல அந்த மைனஸில் இருக்கிற -99-90 இருக்கிற எல்லா காயினுமே வெளியில் வரும். பட் அதில் அரைவாசி வெளியில் வரும் எனக்கு ஐடியா இருக்குது. ஆனால் சில காயின்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதுகள் வெளியில் வர மாட்டேங்குது. அப்படி மேலே வரனாலும் ஒரு 10%, 20%, 30% சொல்லி தான் அந்த புல் மார்க்கெட் டாப்பில் பம்ப் ஆகுமே தவிர அது நான் சொன்ன மாதிரி 2 மடங்கு பம்ப் ஆகி அதில் இருக்கிற காயின் ரீகவர் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கல. ஸோ அதனால தான் இப்போ யாருனான இந்த ராயல் கியூ போட்டோ ஈஸி போட்டோ கனெக்ட் பண்ணதுக்கு என்கிட்ட கேட்டு வருவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் சொல்கிறது பிட்காயினை மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இல்லாமல் பெரிய அளவில் ப்ராஃபிட் எடுக்காட்டியும் பிட்காயினில் உங்களுக்கு மார்க்கெட் கிராஷ்லையோ பிஎம் மார்க்கெட்டுக்கு போகக்குள்ள -90-99 சொல்லி கீழே போகாது. பிட்காயின் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 30-40% இல்லாட்டி மேக்ஸிமம் 50% தான் போகும். ஆனால் அது குயிக்காகவே ரீகவர் ஆகி வெளியில் வந்துடும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குல்ல கதைக்கிறதுக்கு. ஸோ இதை பேலன்ஸை நான் பார்ட் 4ல் சொல்கிறேன். பார்ட் 4 வேணும்னு சொன்னால் வீடியோ லைக் பண்ணி கமெண்டில் பார்ட் 4 டைப் பண்ணி வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பார்ட் 4 வந்தோடனே நான்
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்லையும் நான் அப்டேட் பண்ணுவோம். அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். பை.